பகையின் ஓசையில் காதலின் மௌனம். இப்படியே ஒரு வாரம் போச்சு. அவளும் சைத்தன்யாவை எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணவே இல்லை. காலையில கார் டிரைவர் கூட தான் ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போவா. அதே மாதிரி சாயங்காலமும் கார் டிரைவர் கூட வந்து தருவா. சைத்தன்யாவோட முகத்தை பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. வாழ்க்கையே வெறுத்து போனது போல இருந்தது அன்விதாவுக்கு. பெரியவர் வரட்டும், அவர் வந்த உடனே இதை பத்தி பேசி சைத்தன்யாவுக்கு தன்னை பிடிக்கலன்னா அவனுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி விடணும்னு மட்டும் உறுதியா நினைச்சபடி தன்னோட வேலையில ரொம்ப கவனமா இருந்தா. இப்போதெல்லாம் சைத்தன்யா பற்றி அவ கவலைப்படுறதே இல்லை. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு மட்டும்தான் தன்னோட பொழுத போக்கிட்டு இருந்தா. சாயங்காலம் ஆனா கொஞ்ச நேரம் குழந்தை அத்வைத் கூட விளையாடுவா. தோட்டத்திற்கு அழைச்சிட்டு போவா. அப்புறம் இரவு உணவை கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை தூங்குவதற்காக ஆனந்தி கிட்ட கொடுத்துட்டு அவளோட அறைக்கு போய் கதவை தாழ் போட்டுட்டு எதையோ யோசிச்சபடி அப்படியே தூங்கிடுவான். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு பெரியவர் தன்னோட வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் வந்ததும் சைத்தன்யாவையும் அன்விதாவையும் டைனிங் டேபிள்ல இரவு உணவுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா சைத்தன்யா ஏதோ வேலை இருக்கிறதா சொல்லி தனியா தாத்தாவை பார்க்கறதா சொல்லிட்டான். அன்விதா பெரியவரை டைனிங் டேபிள்ல பார்த்தா. அவருக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்து வச்சுட்டு தானும் ஒரு பிளேட்ல உணவை எடுத்து சாப்பிட்டபடி உட்கார்ந்தா. தாத்தா, உங்க வேண்டுதல் கோவிலெல்லாம் எப்படி போச்சு? உங்களுக்கு பிடிச்ச கோவிலெல்லாம் போனீங்களா? உங்க நண்பர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டபடி தன்னோட உணவை சாப்பிட்டா. நல்லா தாமா போச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி டூர் போறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இனிமேல வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆனாலும் சரி இந்த மாதிரி 1 மாசம் டூர் எங்கேயாவது போயிட்டு வரணும்னு. அதை பத்தி சைத்தன்யா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அவன் எங்க வேலை இருக்குன்னு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி நீ எப்படிமா இருக்க? ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டாரு தாத்தா. அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு தன்னோட பிளேட்ல கவனத்தை பதிச்சபடி தோசையை வச்சு ஒரு வாயில வச்சா. நல்லா இருக்கேன் தாத்தா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா. சொல்லுமா. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு எல்லாமே நீதான் காரணம். சைத்தன்யாவோட வாழ்க்கையில நீ மட்டும் வரலைனா இந்நேரம் அவன் என்ன நிலைமையில இருப்பான்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியல. இந்த அளவுக்கு அவன் நடக்கிறான்னா அதுக்கு காரணம் நீ. நான் இந்த அளவுக்கு தெம்பா இருக்கேன்னா அதுக்கும் முக்கிய காரணம் நீதாமா. உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டாரு பாசமா. தாத்தாவை கலங்கிய விழியுடன் பார்த்த அன்விதா, தாத்தா, என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இந்த திருமண பந்தத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட முகத்தை பயத்தோட பார்த்தா. அவ எதிர்பார்த்தது போலவே தாத்தா அதிர்ச்சியுடன், என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கும் சைத்தன்யாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவனுக்கு நீ அன்விதாங்கிற விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு இழுத்துட்டே நிறுத்தினாரு. அதை கேட்ட அன்விதா, ஆமா தாத்தா, நான் அன்விதாங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதானோ என்னவோ ஆதிரா மேல இருந்த காதலையும் அன்பையும் என் மேல அவரால் காட்டவே முடியல. ஆனா இப்பதான் சைத்தன்யா முதல்ல மாதிரி படுத்த படுக்கையா இல்லையே தாத்தா. நல்லா திடகாத்திரமா நல்லா தானே நடக்கிறாரு. நான் இல்லைனாலும் இனி அவருடைய வாழ்க்கைய அவர் வாழ்ந்துக்க தயாராதான் இருக்காரு. நீங்க அவருக்கு பிடிச்ச ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு அவருக்கு இந்த பிடிக்காத திருமணத்துல இருந்து விடுதலை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னா. என்ன அன்விதா இது? நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியே. நீ இல்லாம சைத்தன்யா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் இருப்பார் தாத்தா அப்படின்னு சொன்னவ மனசுல ஒரு வாரமா தன்னை பார்க்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சவ அதுக்கு மேல பெரியவர்கிட்ட ஒன்னும் பேசாம, சரி தாத்தா, இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிங்க. அவருக்கும் இந்த திருமணத்துல இஷ்டம் இல்லை. எனக்கும் அவரை வற்புறுத்த துளி கூட விருப்பம் இல்லை. 2 பேரையும் விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள இணைக்க போறீங்களா? வேண்டாம் தாத்தா. எனக்கு சைத்தன்யா கிட்ட பேசி இதுல இருந்து எனக்கு விடுதலை செஞ்சு கொடுங்க. நான் அத்வைத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னபடி தட்டுல கையை கழுவிட்டு எழுந்து போனா அன்விதா. அவ சொன்னதையே நம்ப முடியாம அதிர்ச்சியோடையும் திகைப்போடையும் போற அன்விதாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு பெரியவர். இல்ல
இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு முடிவு கட்டணும். எந்த காரணத்தை கொண்டும் அன்விதா இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. இவ மட்டும்தான் சைத்தன்யாவோட மனைவியா வாழணும். இதுல என்ன தடை வந்தாலும் சரி, அதை நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு மனசுல உறுதியா நினைச்சபடி தன்னோட கையில கழுவிட்டு சைத்தன்யாவை பார்க்க அவனோட அறைக்கு போனாரு பெரியவர். கதவு தட்டுற ஓசை கேட்டு சைத்தன்யா அன்விதாவாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சபடியே கதவு திறந்தான். ஆனா அங்க நின்னது தாத்தா. அவனை தேடி அவனோட அறைக்கு இவ்வளவு தூரம் வந்தவரை நம்ப முடியாம பார்த்தான் சைத்தன்யா. என்ன தாத்தா நீங்க சொல்லியிருந்தா நானே உங்க ரூமுக்கு வந்திருப்பேனே. நான் தான் வரேன்னு சொன்னேனே தாத்தா. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? இவ்வளவு தூரம் வரைக்கும் என்னை தேடி வரணுமா அப்படின்னு சொன்னவன் தாத்தாவை கூட்டிட்டு போய் உள்ள சோஃபாவில் உட்கார வச்சான். தாத்தா உட்கார்ந்ததும் அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தான் சைத்தன்யா. என்ன தாத்தா, டூர் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லா கோயிலுக்கும் போனீங்களா? உங்களுக்கு இந்த ட்ரிப் பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்டான். ட்ரிப் எல்லாம் நல்லா தான் இருந்தது சைத்தன்யா. ஆனா நீ பண்றதுதான் எனக்கு எதுவுமே பிடிக்கல. நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ சரியா பாத்துக்கவே இல்லை அப்படின்னாரு. அதை கேட்டு திடுக்கிட்ட சைத்தன்யா. நான் என்ன தாத்தா பண்ணேன்? நான் எப்பவும் போல ஹாஸ்பிட்டல நல்லா தானே பாத்துக்கிறேன். நீங்க வேணா அங்க போய் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னா. நான் ஹாஸ்பிட்டல் விஷயத்த பத்தி பேசவே இல்லை சைத்தன்யா. அதை நீ நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் சொன்னது உன்னோட மனைவி அன்விதாவை பத்தி. அவளை நீ நல்லா பாத்துப்ப, என்ன ஆனாலும் உன்னோட கடமையிலிருந்து நீ தவறவே மாட்டேன்னு நம்பிதான் அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ அன்விதாவை சரியாவே பாத்துக்கல. நான் கிளம்பும் போது அன்விதா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா இப்போ அழுத முகத்தோட கண்கள் எப்பவுமே செவந்தபடியே இருக்கு. உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீதானே அப்படின்னு சொன்னான் தாத்தா. யாரு? இதெல்லாம் அன்விதா உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு ஒரு மாதிரி குரலை கேட்டான் சைத்தன்யா. இல்லப்பா, அன்விதா உன்னை பத்தி ஒரு குறையும் சொல்லவே இல்லை. நல்ல பொண்ணுப்பா அவ அப்படின்னு சொன்னபடி நிறுத்தினாரு. ஆமா தாத்தா, நான் காதலிச்ச பொண்ணு ஆதிரா தானே. அதை மறைச்சு அன்விதாவை எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு கேட்டான். என்ன சைத்தன்யா, நீயே உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசலாமா? நீ விரும்பின ஆதிரா பொண்ணு இறந்துட்டாப்பா. நீ படுத்த படுக்கையா இருக்கும்போது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒத்துழைக்காத போது ஆதிரா ஆதிரான்னு சொல்லிட்டே இருந்த. கடவுளா பார்த்து ஆதிராவோட உருவத்துல அன்விதாவை நம்மளுக்கு பரிசா அனுப்பி வச்சிருக்காரு. அதை மறந்துட்டு நான் எப்படிப்பா வேற பொண்ணை உனக்கு பாப்பேன் அப்படின்னு கேட்டாரு. நான் உங்களை வேற பொண்ணு பாருங்கன்னு சொல்லல தாத்தா. ஆனாலும் நீங்க என்கிட்ட போய் சொல்லலாமா அப்படின்னு திருப்பி கேட்டான். ஆபத்துக்கு பாவம் இல்லை சைத்தன்யா. எனக்கு தேவை நீ நல்லபடியா குணமாகணுங்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது நான் ஏன் அதை தவற விடணும் அப்படின்னு கேட்டாரு. தாத்தாவோட பதில மௌனமா தலை குனிஞ்சான். இங்க பாரு சைத்தன்யா, நீ ஆதிராவை விரும்புறன்னு தெரிஞ்சும் உனக்காக உன் குழந்தைக்காக அவளுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அந்த பொண்ணு அன்விதா. அவளை நல்லா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? அவளை நீ கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்ட சைத்தன்யா, நான் கஷ்டப்படுத்தல தாத்தா, ஆனா அவதான் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தினான். நீ என்ன சொல்ற சைத்தன்யா? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டாரு. நிறைய உண்மைகளை அவ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா தாத்தா. அதுவும் எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அதையே பண்றா. நான் வேதனைப்படுவேன்னு நினைச்சு மறைச்சாலும் பொய் பொய் தானே தாத்தா. அவ எப்படி என்கிட்ட உண்மையை மறைக்கலாம்? நான் அவகிட்ட அப்படியே பழகிருக்கேன். அன்விதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை மனைவியா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழணும்னு தானே தாத்தா நினைச்சேன். ஆனாலும் அவ அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைக்கிறா அப்படின்னு பூடகமா பேசினான் சைத்தன்யா. அவன் சொல்றதை கேட்ட தாத்தாவுக்கு ஒன்னும் புரியல. ஆனாலும் சைத்தன்யாவுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த அன்விதா பண்ணியிருக்காங்கிறது மட்டும் அவருக்கு நல்லா புரிஞ்சுது. என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருக்கா சைத்தன்யா, அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீதான் இப்ப முடிவு பண்ணணும்னாரு. அவ என்ன கேட்டா அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. இந்த திருமண பந்தத்திலிருந்து அவளுக்கு விடுதலை வேணுமா, அதுதான் அவ கேட்டிருக்கா. இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சைத்தன்யா, ஓ, அவ அவ்வளவு தூரம் போயிட்டாளா? என்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் அவ போயிட முடியுமா? அவ எனக்கு பதில் சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு தாத்தா. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவளை எப்படி நான் விட முடியும் அப்படின்னு வெளிப்படையா சொன்னவன் தாத்தாவை பார்த்து, தாத்தா
அவ கேட்டது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பதில நான் சொல்லிக்கிறேன். என்ன ஆனாலும் இந்த வீட்டுக்கு மருமக அவதான். என்னோட பொண்டாட்டின்னு யாராவது இருந்தா அது அன்விதா மட்டும்தான், வேற யாருமே இல்ல. அதை மட்டும் என்கிட்ட இருந்து இப்ப நீங்க பதிலா இப்ப வச்சுக்கோங்க. மத்தபடி அன்விதா என்ன கேட்டாலும் எதுவா இருந்தாலும் சைத்தன்யா கிட்ட பேசிக்கோன்னு ஒரே வார்த்தையோட முடிச்சிடுங்க தாத்தா. இந்த பிரச்சனைக்கு நானே முடிவு கட்டுறேன் அப்படின்னா சைத்தன்யா. அவன் சொன்ன பதில்ல மனம் குளிர்ந்து போனாரு தாத்தா. கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. சைத்தன்யாவோட கைகளை இறுகப்படுத்திக்கிட்டாரு. சைத்தன்யா, எவ்வளவு அருமையான முடிவு உன்னுடையது. அன்விதா உன்னுடைய மனைவின்னு வாயால நான் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு தெரியுமா? அந்த பொண்ணை நான் தான் உனக்கு வற்புறுத்தி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த பொண்ணு வாழ்க்கை இழந்து போய் நின்னா அந்த பாவம் என்ன மட்டும்தான் சேரும். அந்த பாவத்திலிருந்து எனக்கு நீ விடுதலை கொடுத்துருக்க. அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோப்பா. அன்விதா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு குரல் தழும்ப சொன்னாரு. தாத்தாவோட கைகளை சைத்தன்யா மறுபடியும் இறுக்கப்பற்றியபடி, நீங்க கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க தாத்தா. இந்த வீட்டை விட்டு அன்விதா எப்பவுமே வெளில போக முடியாது. அதுக்கு நான் பொறுப்பு, போதுமா அப்படின்னு சொல்லி பெரியவரை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சான் சைத்தன்யா. தாத்தா போனதும் அன்விதாவை தேடி சைத்தன்யா அவளோட அறைக்கு முன்னாடி போய் நின்று கதவு தட்டினான். அறையில அப்பதான் ஒரு நாவலை எடுத்து படிக்க தொடங்கி இருந்தா அன்விதா. கதவு தட்டுற ஓசை கேட்டதும் அதிர்ச்சியானா. இந்த வீட்டுல அப்படி யாரும் கதவை தட்ட மாட்டாங்க. அண்ணம்மா கூப்பிடுறதா இருந்தாலும் இன்டர்காம்ல தான் கூப்பிடுவா. வேற யாரு கதவு தட்டுறது? ஒருவேளை தாத்தாவா இருக்குமோ? இப்பதானே அவரை டைனிங் டேபிள்ல பாத்துட்டு வந்தேன். அப்புறம் எப்படி? தாத்தாவா இருந்தாலும் ஏதாவது எமர்ஜென்சினா இன்டர்காம்ல தானே கூப்பிடுவாரு அப்படின்னு யோசிச்சபடியே கதவை திறக்காம இருந்தா. மறுபடியும் கதவு தட்டுற ஓசை அதிகரிக்கவும், ஒருவேளை சைத்தன்யாவா இருக்குமோ அப்படின்னு பதறி எழுந்தபடி ஓடி போய் கதவை திறந்தா. வெளியே சைத்தன்யா தான் நின்றுட்டு இருந்தான். அவ தனியா அறையில இருக்கிறதுனால யாருமே இல்லைங்கிற தைரியத்துல லோ நெக்ல ரொம்ப லேசமான துணியில நைட்டியை போட்டிருந்தா அன்விதா. அவனுடைய பார்வை அவளுடைய உடல்ல மேயவும், இன்னைக்குன்னு பார்த்தா இவ்வளவு லேசா நைட்டி போட்டு நின்று இருப்பேன் சே அப்படின்னு மனசார தலையில கொட்டிக்கிட்டவ ஓடி போய் படுக்கையில இருந்த டவலை எடுத்து மேல போட்டுக்கிட்டு நின்னா. அதை பார்த்த சைத்தன்யா அவளை மேலும் கீழும் பார்த்தான். என்னமோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நிக்கிற மாதிரி நிக்கிறா பாரு ராட்சசி அப்படின்னு மனசுல நினைச்சவன் அவளை முறைச்சுக்கிட்டே உள்ள வந்து உட்கார்ந்தான். கிட்டத்தட்ட அவனை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆன நிலையில அவனை முழுசா பார்த்து தன்னோட மனசுல ஆழமா பதிச்சுக்கிட்டா அன்விதா. அறைக்குள்ள வந்த சைத்தன்யா கதவை இழுத்து சாத்தியபடி அவளுடைய படுக்கையில உரிமையோட கம்பீரமா கால் மேல கோல் போட்டுக்கிட்டு உட்கார்ந்தான். அதை பார்த்தவளுக்கு கொஞ்சம் எரிச்சல் கூட வந்தது. இவ்வளோ நாள் தன்னை பார்க்காம இருந்தவன் இன்னைக்கு எந்த உரிமையோட தங்கிட்ட இப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னு மனசுல நினைச்சவ, என்ன விஷயம், கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா, எனக்கு தூக்கம் வருதுன்னா. அப்போ அங்கிருந்த கை கடிகாரத்தை பார்த்தான் சைத்தன்யா. மணி 8:30 தானே ஆகுது, அதுக்குள்ள உனக்கு என்ன தூக்கம் அப்படின்னு கேட்டான். எனக்கு தூக்கம் வருது அவ்வளவுதான். நீங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க, அதுவும் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு நக்கலோட கேட்டா. அதை கண்டு கொள்ளாத சைத்தன்யா அவளுடைய படுக்கையில இருந்த நாவலை எடுத்து கையில வச்சு பிரிச்சு பார்த்தான். பிறகு அவளை ஏறிட்டு பார்த்தவன், ஆமா தாத்தா கிட்ட என்னமோ கேட்டியாமே, என்ன கேட்ட, அதை என்கிட்டயும் சொல்ல முடியுமா அப்படின்னா. அவன் கேட்ட விதத்தை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சா அன்விதா. இவன் என்ன சொல்றான், தாத்தா கிட்ட நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சவ அடுத்த வினாடி அவளுக்கு என்ன கேட்டோங்கிறது நினைவுக்கு வந்துச்சு. உடனே சைத்தன்யாவை பார்த்து மறைச்சா. ஆமா, எனக்கு இந்த திருமண பந்தத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு கேட்டேன். ஓ, ஏன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு கிடைச்ச வசதி எல்லாம் பத்தாதா? இந்த கல்யாண வாழ்க்கையிலிருந்து நீ விடுதலை வாங்கணும்னா என்கிட்ட நீ விவாகரத்து வாங்கணும். நான் உனக்கு விவாகரத்து கொடுத்தா நீ ஜீவனாம்சமா போட்டு இந்த சொத்துல பாதி வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கியா அப்படின்னு நக்கலா கேட்டான். எனது அப்படின்னு அதிர்ச்சியோட விழிகளை விரித்தா. சொத்தா, எனக்கு உங்க சொத்துல ஒரு பைசா வேண்டாம். பணத்துக்காக யாரும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல, தாத்தா கேட்டதாலதான் அப்படின்னு கோவத்தோட பேசினவ பல்ல கடிச்சிட்டு வார்த்தைகளை நிறுத்தினா. அந்த கோவத்தை கண்ட சைத்தன்யா, எனக்கு அப்படி ஒன்றும் நீ தியாகம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியலையே, என்னோட பணத்துக்காக தானே நீ கல்யாணம் பண்ணிருக்கே, அதானே உண்மை அப்படின்னா. இவன் என்ன லூசா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்தவ, எனக்கு உங்க சொத்துல 10 பைசா வேண்டாம். எனக்கு இந்த திருமண பந்தத்திலிருந்து விவாகரத்து கொடுத்துருங்க. நான் இந்த வீட்டை விட்டே வெளில போயிடுறேன். உங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட நான் இனி வரமாட்டேன். குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா. அதை கேட்டவன் வாய் விட்டு சிரிச்சான். அதை புரியாம பார்த்தவ கிட்ட, பாத்தியா
இப்பதானே சொன்னேன், நீ என்னோட பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு. அதை ப்ரூவ் பண்ற மாதிரியே என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியே. நான் கூட நீ பாதி சொத்துக்கு தான் அடி போடுறியோன்னு நினைச்சேன். ஆனா இந்த வீட்டோட வாரிசுக்கே குறி வச்சிருக்கியே. அவனை கூட்டிட்டு போய் மொத்த சொத்தையும் நீ சுருட்டிட்டு போலாம்னு தானே நினைக்கிற அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஒண்ணு என் நடத்தைய சந்தேகப்படுறது, இல்ல இந்த மாதிரி கேவலமா பணத்துக்கு ஆசைப்படுறேன்னு சொல்றது. இந்த உலகத்துல பணத்தை தவிர வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு மனசுல நினைச்சவ, இங்க பாருங்க, எனக்கு உங்க பணத்துல 10 பைசா வேண்டாம். ஆனா கண்டிப்பா என் குழந்தை எனக்கு வேணும். அது என்னோட அக்கா குழந்தை அப்படின்னா. அது எனக்கும் குழந்தைதாம்மா. அதை மறந்துட்டு பேசுறியே. உன்னோட அக்கா இப்போ உயிரோட இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய நீ எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவ அப்படின்னு நக்கலோட கேட்டான். இத்தனை வருஷம் அத்வைத்த நான் வளர்த்தலையா, அது மாதிரி இனியும் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா? ஆனா எனக்கு என் குழந்தைய நீ நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை இல்லையே. அதனால என்னால குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு விவாகரத்து வேணும் அவ்வளவுதானே, வாங்கிக்கோ. ஆனா குழந்தைய மறந்துடணும் அப்படின்னா சொல்லு, நான் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான் சைத்தன்யா. அதை கேட்டவளுக்கு தலையே சுத்துச்சு. இவன் என்ன உளறான்? குழந்தைய இவன் கிட்ட விட்டுட்டு நான் என்ன பண்றது? அதுவும் ஆதிராவோட குழந்தை. அது சைத்தன்யா தான் தான் தகப்பன் அப்படின்னு நம்பிட்டு இருந்தப்போ அவ இங்க வந்து குழந்தைய இவன் கிட்ட ஒப்படைக்க நினைச்சது என்னவோ உண்மைதான். ஆனா இப்போ குழந்தை இவனுடையதானா அப்படிங்கிற சந்தேகத்துல இருக்கும் பொழுது அத்வைத்த எப்படி இவன்கிட்ட ஒப்படைக்கிறது? இத இவன்கிட்ட வெளிப்படையா சொல்லவும் முடியாது. எதிர்காலத்துல இவன் குழந்தை அத்வைத் இல்ல அப்படின்னு சைத்தன்யாவுக்கே தெரியுற பட்சத்துல அவனை ஏமாத்தி குழந்தைய இங்க தள்ளி விட்டதல்லவா நினைச்சிட்டு இருப்பான். குழந்தைய இவன்கிட்ட விட்டுட்டு போறதுங்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். என்ன ஆனாலும் சரி, என் வாழ்க்கையில ஒரே ஆதாரம் அத்வைத் மட்டும்தான். இனி கணவன் அப்படின்னு சொல்றதுக்கு சைத்தன்யாவை தவிர இந்த உலகத்துல இனி வேறொருத்தன் இருக்க போறதும் இல்லை. அவளுக்குன்னு இருக்கிற ஒரே உறவு அத்வைத் மட்டும்தான். இவன் விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 பிள்ளைகளை கூட இவன் பெத்துக்க முடியும். ஆனா அவளுக்கு இப்படி எத்தனையோ யோசிச்சவ சைத்தன்யாவை நிமிர்ந்து பார்த்தா. அவன் இதுவரைக்குமே அவளை மட்டுமே குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னம்மா முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஒண்ணு, நீ இந்த வீட்டில தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்ல விவாகரத்து வேணும்னா நான் கொடுத்துடுறேன். ஆனா கண்டிப்பா குழந்தைய மறந்துட்டு இந்த வீட்டை விட்டு நீ வெளில போயிடணும். இந்த ரெண்டுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு அப்படின்னு சொன்னவன் கதவை திறந்துக்கிட்டு வெளில போக முயற்சி பண்ணான். அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனை தடுத்து நிறுத்தினா அன்விதா. என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தவன் கிட்ட, இப்போ நான் இந்த வீட்டுல இருந்துட்டு என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காதே. நான் உங்க பணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல என்ன வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு விவாகரத்து கொடுத்து என் குழந்தைய எங்கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்ல. நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. என்னையே இங்க இருக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவனை கூர்மையோட பார்த்தபடி கேட்டா அன்விதா. அதை கேட்ட சைத்தன்யாவோட விழிகள் பழிச்சிட்டது. பரவாயில்லையே, ஏதோ கொஞ்சம் மூளை இருக்கு போல இருக்கு அப்படின்னு வெளிப்படையாவே கிண்டலா சொன்ன சைத்தன்யா மறுபடியும் அவளுடைய படுக்கையில வந்து உட்கார்ந்தான். நீ சொல்றது ரொம்ப சரிதான். நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா எனக்கு மனைவியா வாழணும், அவ்வளவுதான் கண்டிஷன் அப்படின்னா. அதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்சா. எனது மனைவியா? ஆமா, ஆனா அதுல ஒரு கண்டிஷன். நான் உன் கூட படுக்கும் போதோ இருக்கும் போதோ ஆதிராவை நினைச்சிட்டு தான் படுப்பேன். அதுக்கு நீ ஓகேனா நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னா. இது என்ன புதுவித கண்டிஷன்? இந்த ரெண்டுமே அவளுக்கு பொருந்தவே பொருந்தாதே அப்படின்னு குழப்பம் அடைஞ்சபடி சைத்தன்யாவை முறைச்சு பார்த்தா. இங்க பாருங்க, நீங்க சொல்ற கண்டிஷன் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. நான் ஆதிரா இல்லைன்னு தெரிஞ்சும் அன்விதாவை ஏத்துக்க உங்களால முடியலன்னா அப்புறம் எதுக்காக நான் இங்க இருக்கணும்? வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னவகிட்ட, அப்படி நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவகிட்டையும் இதே கண்டிஷன் தான் வைப்பேன். பணத்துக்காக என் கூட யார் வேணாலும் படுப்பாங்க அப்படின்னு சொன்னான் அசிங்கமா.
அதை கேட்டவ, உங்களுக்கெல்லாம் இப்படி பேச வெக்கமாவே இல்லையா? ஒரு பொண்ணுகிட்ட இன்னொரு பொண்ணா நினைச்சு தொடரேன்னு சொல்றீங்களே, நீங்க படிச்சவர் தானே அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட சைத்தன்யா ரொம்ப இலகுவா தன்னோட தோள்களை குலுக்கினபடி அங்கிருந்து எழுந்து நின்னா. இங்க பாருடி, சும்மா வல வலன்னு பேசாத. ஒரே கண்டிஷன் தான். நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், கேட்கணும். என் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நீ இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் நீ அதுக்கு ஒத்துக்கணும். எதிர்ப்பே சொல்லக்கூடாது. இல்ல எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்டினா அதை நான் கொடுக்க தயார். ஆனா என் குழந்தைய உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். சொத்துல இருந்து 10 பைசா கிடைக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா. யாருக்கு வேணும் உங்க சொத்து அப்படின்னு கோவத்தோட கேட்டா மறுபடியும். அதை கேட்ட சைத்தன்யா, சரிம்மா வேண்டாம், சொத்தும் வேண்டாம் குழந்தையும் வேண்டாம்னு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தானே, யார் வேணாம்னு சொன்னா அப்படின்னு சொன்னபடி கதவருகில போய் நின்று கைப்பிடியில கைய வச்சவன் மீண்டும் அவளை திரும்பி பார்த்தான். உனக்கு ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ள உன்னோட முடிவை நீ சொல்லிடு. இப்படியே காலம் ஃபுல்லா என்னால காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனான். அவன் போனதும் கதவை தாழிட்ட போட்டவளுக்கு மூச்சு எடுப்பதே சிரமமா இருந்தது. இவனுடைய கண்டிஷன் எதுவுமே அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் கூட வாழ்றதுனா அவளுக்கு கரும்பு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப இனிப்பாதான் இருக்கும். ஆனா ஆதிராவா தன்னை நினைச்சுக்கிட்டு தன்னை அணைப்பான்னு அவனே சொல்லும் போது அதை ஏத்துக்குதான் அவளுக்கு மனசே வரல. வீட்டை விட்டு வெளில போகலான்னா குழந்தையும் கொடுக்க மாட்டேங்கிறான். குழந்தை இல்லாம நான் மட்டும் என்ன பண்றது? அத்வைத்துக்கு எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப என்ன பண்றது அப்படின்னு குழம்பியபடி இரவு முழுவதும் தூங்காம விழிச்சுக்கிட்டே இருந்தா அன்விதா. அடுத்த நாள் எப்பவும் போல காலையில கணவனும் மனைவியும் தனித்தனியா மருத்துவமனைக்கு போனாங்க. பேஷண்ட்டுகளை இருவரும் பார்க்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு சைத்தன்யாவோட அறைக்குள்ள வந்த நர்ஸ், சார் உங்களை பார்க்க கீதான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா. அந்த பெயரை கேட்டதும் கொஞ்சம் கூட அசராத சைத்தன்யா அவன் எதிர்பார்த்தது நடந்தது போல கூலாக, ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு எல்லா பேஷண்ட்டையும் டாக்டர் குருவை நான் பார்க்க சொன்னேன்னு சொல்லுங்க, இப்போ கீதாவை உள்ள அனுப்புங்க அப்படின்னா. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை உள்ள அனுப்பினா அந்த நர்ஸ். உள்ள வந்தவ சைத்தன்யாவை பார்த்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த சந்தோஷத்துல அண்ணா அப்படின்னு அன்பா கூப்பிட்டுட்டு திகைப்பா அங்கே நின்னான். கீதாவை வைத்த கண் வாங்காம பார்த்த சைத்தன்யா லேசான புன்னகையுடன் அவளை பார்த்து, என்ன அங்கே நின்னுட்ட கீதா, உள்ளவா அப்படின்னா அன்போட. அவன் தன்னிடம் பேச மறுப்பான், எப்படியாவது போராடி அவன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு வந்த கீதாவுக்கு இப்போ சைத்தன்யா தன்னை கூப்பிட்டு பேசவும் அவளால அதை நம்பவே முடியாம திகைச்சு போய் பார்த்தா. ஹேய் உள்ளவான்னு சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் சொன்னான். மெதுவா உள்ள வந்தவ சைத்தன்யாவை பார்த்து, அண்ணா எப்படி இருக்கீங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு குரல் தழும்ப சொன்னான். அவளை பார்த்த சைத்தன்யா, நான் நல்லா இருக்கேன், நீதான் ரொம்ப இழைச்சு போயிட்ட போல இருக்கு, உட்காரு, மன்னிப்பெல்லாம் எதுக்கு, பரவாயில்ல, ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டான். தன் கண்களாலேயே நம்ப முடியாம கீதா அவனை பார்த்தா. சைத்தன்யாவோட பிடிவாதம் அவள் அறியாததா என்ன? எத்தனை வருஷம் பாரியையும் கீதாவையும் பார்க்க மறுத்திருப்பான். ஆனா இப்போ உள்ள கூப்பிட்டு பேசுறான், ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சவ அதை அப்படியே வெளிப்படையாவும் கேட்டா. என்னன்னா என் மேல உங்களுக்கு கோவம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டவ கிட்ட, பழசெல்லாம் பேச வேண்டாம் கீதா, சொல்லு இப்போ என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த அப்படின்னு மறுபடியும் கேட்டான். பாரியும் ரஞ்சினியும் நல்லா இருக்காங்களா? ஓ எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னா. சொல்லுமா, என்ன விஷயம், வேணும்னா நம்ம வீட்டுக்கே போய் பேசலாமா அப்படின்னு கேட்டான். இல்லைண்ணா இங்கேயே பேசலாமே அப்படின்னு சொன்னவ தன்னோட பேகை திறந்து அந்த 4 டைரி எடுத்து அவனோட டேபிள் மேல வச்சா. இத படிங்கண்ணா, நான் கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்றேன், ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு உள்ள வரேன், அப்புறமா நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னா கீதா. அந்த டைரியையும் கீதாவையும் மாறி மாறி பார்த்த சைத்தன்யா அந்த டைரிகளை எடுத்து தன்னோட டேபிள் கபோர்ட்ல வச்சு லாக் பண்ணிட்டு, இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் கீதா, நீ மேல சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்னா. அதை கேட்ட கீதாவுக்கு
உலகமே தலைகீழ சுத்துச்சு. பாரிக்கிட்டையும் ரஞ்சினி கிட்டையும் இதே மாதிரிதான் டைரிகளை கொடுத்து படிக்க சொல்லி 2 மணி நேரம் கழிச்சு வந்து அவங்களுடைய முகபாவத்தை பார்த்துக்கிட்டே இருந்தவ. அவங்களுடைய அதிர்ச்சியான முகம் அவளுக்கு ஒரு இன்பத்தை கூட அப்ப கொடுத்துச்சு. அதே இன்பத்தை சைத்தன்யா கிட்டையும் எதிர்பார்த்துதான் வந்தா கீதா. ஆனா கீதாவுக்கு பெரிய ஷாக்கே கொடுத்துட்டு இருந்தான் சைத்தன்யா. தெரியுமா அண்ணா? என்ன தெரியும்? எப்படி தெரியும்? ஆஹா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பதட்டத்தோட சொன்ன கீதாவை அழகிய புன்னகையால அமைதிப்படுத்தினான். இப்போ நீ எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற கீதா? உட்காரு முதல்ல. தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டவன் அவனுக்கு பக்கத்துல இருந்த தண்ணி டம்ளரை எடுத்து அவன் முன்னாடி நீட்டினான். அதை வாங்கி மடமடன்னு குடிச்சா கீதா. இத்தனை நாட்களும் பாரிக்கும் ரஞ்சினிக்குமே தண்ணீர் கொடுத்தவ இன்னைக்கு அவளுக்கே அவன் தண்ணி கொடுக்குறான் சைத்தன்யா. அதை உணர்ந்தவ சைத்தன்யாவை பார்த்து அதிர்ச்சியோட விழிச்சா. என்ன கீதா அப்படி பாக்குற? இதெல்லாம் பழைய கதை, குப்பை, முடிஞ்சு போன விஷயம். நீ வந்த விஷயம் என்னவோ அதை சொல்லு. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நேரடியா விஷயத்துக்கு வந்தான் சைத்தன்யா. தன்னை சமாதானப்படுத்திக்க கீதாவுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு, அண்ணா குழந்தை அத்வைத் அப்படின்னு கேட்டு நிறுத்தினான். ஆமா, குழந்தை அத்வைத் தான். அவனுக்கு என்ன? அவன் என்னுடைய குழந்தை. அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்டான். அந்த கம்பீரமான குரல்ல கொஞ்சம் பயந்துதான் போனா கீதா. ஒருவேளை சைத்தன்யாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அத்வைத்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பானோ? ஒருவேளை குழந்தை அவனுடைய குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டவ மெதுவா, இல்லைன்னா பாரி குழந்தை அப்படின்னு இழுத்தா. அட ஆமா, பாரிக்கு இன்னும் குழந்தை இல்லையாமே, நான் கேள்விப்பட்டேன். நீயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறியா என்ன அப்படின்னு கேட்டான் பொதுவா. அவ தயங்கியபடி பேசாம இருக்கவும், என்ன விஷயம் கீதா, சீக்கிரமா சொல்ல அப்படின்னா. அது இல்லைன்னா அது அது வந்து அத்வைத் ஒருவேளை அப்படின்னு தயங்கி தயங்கி வார்த்தைகளை முடிக்காமே நிறுத்தினான். அதை கண்ட சைத்தன்யா கீதாவை உறுத்து விழிச்சான். அந்த பார்வையில கொஞ்சம் மிரண்டு விழிச்ச கீதா அதுக்கு மேல வார்த்தைகளை வராம தடுமாறினா. ஆனாலும் சொல்ல வந்ததை சொல்லியே விட்டா. அண்ணா, அத்வைத் ஒருவேளை பாரியோட குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய எங்களுக்கு கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்ல வந்ததை மடமடன்னு சொல்லி முடிச்சா. அதை கேட்ட சைத்தன்யா விழுந்து விழுந்து சிரிச்சான். கீதா, நான் உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சேன், ஆனா இப்படி முட்டாளா இருக்கியே அப்படின்னு சொன்னவன், சரி நீ கிளம்பு, அப்புறமா பாரியையும் ரஞ்சினியும் வந்து என்னை பார்க்க சொல்லு, நான் அவங்க கிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன் அப்படின்னா. அந்த வார்த்தையில தயங்கிப்படி எழுந்து நின்னா கீதா. இல்லைண்ணா, அது குழந்தைய எங்களுக்கு அப்படின்னு மீண்டும் பழைய விஷயத்த ஆரம்பிக்கவும். கீதா, குழந்தைய பத்தி பேசவோ கேட்கவோ உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அதை பத்தி நான் பாரி ரஞ்சினி கிட்ட பேசிக்கிறேன், இப்போ நீ கிளம்புன்னு சொன்ன அப்படின்னு கடுமையான குரல்ல அவன் சொல்லவும் வேற வழி இல்லாம எழுந்து போக ஆரம்பிச்சா கீதா. அப்படி வெளியில போனவ திடீர்னு நினைவு வந்தவளா சைத்தன்யாவை திரும்பி பார்த்து, அண்ணா அந்த டைரி எல்லாம் அப்படின்னு இழுத்தா. டைரியா? எந்த டைரி அப்படின்னு வேணும்னே கேட்டான் திருப்பி. அண்ணா அதான் இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்தேனே அந்த 4 டைரி, அது அது அப்படின்னா. அது என்னுடைய டைரி. அந்த டைரிக்கு நான் மட்டும்தான் சொந்தக்காரன், வேற யாரும் இல்லை. இந்த டைரியை தொடர்றதுக்கு கூட என்ன தவிர இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இரும்பின் எக்கின் குரல்ல அவன் கேட்கவும் அதுல பயந்த அடங்கின கீதா மெதுவா அவனை பார்த்து, சரிண்ணா அப்படின்னு தலையை ஆட்டியபடி நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியில போனா. போற அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சைத்தன்யா. வெளியில வந்தவ யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்கா நவடமடன்னு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போனான். அப்படி போகும்போதுதான் அன்விதா தன்னோட அறையிலிருந்து வெளியில வந்தவ கீதா போறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா. இவ இங்க சைத்தன்யா ரூம்ல என்ன பண்றா? ஏதாவது உண்மையை உளறி வச்சுட்டாலோ? கீதா மருத்துவமனையை விட்டு வெளில போறதையே பார்த்துக்கிட்டு இருந்த அன்விதாவுக்கு பதட்டம் தான் அதிகமாச்சு. இவ எதையாவது சொல்லி வச்சிருப்பாளோ? அப்படி சொல்லியிருந்தா சைத்தன்யா அதை நம்பியிருப்பானோ? அப்படி ஆதாரம் இல்லாம நம்புறவன் சைத்தன்யா இல்லையே. கீதா கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லையே. டைரி எல்லாம் கும்பகோணத்து வீட்டுல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ சொல்றத சைத்தன்யா நம்பரும் போறதில்ல.
அப்படிங்கிற தைரியத்துல அவளை பத்தியே நினைச்சவ தன்னை ஒருவாறு சமாதானம் பண்ணிக்கிட்டு அடுத்த வேலையை கவனிக்க ஆரம்பிச்சா. வீட்டுல இரவு உணவு முடிச்சதுக்கு அப்புறம் அன்விதா படுக்கையில படுத்தப்போ திடீர்னு அவளுடைய அறைக்கதவு தட்டப்பட்டுச்சு. சைத்தன்யாவாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சவ ஒரு வினாடி அதிர்ந்து போனது என்னமோ உண்மைதான். அவன் ஒரு நாள் மட்டும்தான் அவளுக்கு டைம் கொடுத்ததான் நினைவு. அதுக்குள்ள முடிவு சொல்லியிருந்தான். ஆனா நாம தான் கீதா பிரச்சனையில இதை மறந்தே போனோம் அப்படின்னு நினைச்சவ கதவை திறக்காம அப்படியே இருந்தா. ஒருவேளை அவ தூங்கிட்டா அப்படின்னு நினைச்சு அவன் கிளம்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சபடியே கதவை திருக்காம அழுத்தமா படுத்துட்டு இருந்தா. ஆனா அவன் விடாம 2 வினாடிகளுக்கு ஒரு தடவை கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். இவன் விடமாட்டான் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா எழுந்து கதவை திறந்தா. அங்க சைத்தன்யா நின்ன போச பார்த்ததும் அதிர்ந்தே போனா அன்விதா. அவன் அவளை தாண்டி உள்ள வந்தான். அவனுடைய கோலத்தை கண்டு அதிர்ந்தவ அவனை முறைச்சு பார்த்தா. உள்ள வந்த சைத்தன்யா வெறும் உடம்போட டிஷர்ட் மட்டும் போட்டிருந்தான். அவனுடைய உடல் 6 பேக் உடன் கடல் கட்டுக்கோப்பா இருந்துச்சு. அதை பார்த்த வெட்கத்தோட முகம் சிவக்க மறுபக்கம் திரும்பி நின்னுக்கிட்டா. உள்ள வந்த கதவு இழுத்து சாத்தின சைத்தன்யா அவளை கணவன் பார்வையோட நெருங்க ஆரம்பிச்சான். அதை பார்த்த அன்விதா கொஞ்சம் தடுமாறி போனா. அந்த தடுமாற்றத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத சைத்தன்யா அவளை இழுத்து அணைச்சான். என்னதான் அவன் மேல கோவம் இருந்தாலும் அவன் அணைச்சப்போ அத்தனையும் பஞ்சா பறந்தது அன்விதாவுக்கு. அவனுடைய மார்புல இறுக்கமா ஒட்டிக்கிட்டா. அவளை இறுக அணைச்ச சைத்தன்யா அவ கார்தருகளை குனிந்து, இப்படியே ஆதிரா மாதிரியே இருக்கியே நீ அப்படின்னு சொன்னான். தீ சுட்டது போல அந்த வார்த்தைகளை கேட்டு அவனை விட்டு விலக நினைச்சா. ஆனா அவன் விடாம இறுக பிடிச்சபடி அவளை படுக்கையில தூக்கி போட்டான். அவள் மீது படர்ந்தவன் அவளை மெதுமெதுவா அனுபவிக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு முறையும் ஆதிரா ஆதிரான்னு பேரை சொல்ல அவளுக்கு தீயில விழுந்தது போல இருந்தது. அவன் தொட்ட இடமெல்லாம் எரிய ஆரம்பிச்சது. அவனை மறுத்தா குழந்தைய பெரிய நேருமோ அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சா. ஆனா முடியல. அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அவன் விடவே இல்லை. அவனுடைய பலத்துக்கு முன்னாடி இவள் பலம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. இறுதி வரை அவளை ஆதிரா அப்படின்னு மட்டுமே கூப்பிட்டுட்டு இருந்தான். தன்னோட பெண்மையை இழக்க நேரும் போது கூட அவன் ஆதிரா அப்படிங்கிற பெயரை சொல்லும் போது அவளால அதை தாங்கவே முடியல. நான் ஆதிரா இல்ல அன்விதான்னு கதறி அழுதபடி சொன்னான். அந்த நேரத்திலையும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஆதிரா தான். நான் ஆதிராவை எவ்வளவு விரும்பினேன் தெரியுமா? முதல்ல அவளை பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு அவளை வர்ணிச்சுக்கிட்டே தன்னோட செயல்கள்ல இறங்கிட்டு இருந்தான் சைத்தன்யா. அதை கேட்டவ அவனை தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் கடைசியில தன்னை அவனிடத்துல முழுசா இழந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்தா. அதை பார்த்த சைத்தன்யா, நீ ஏன் இப்ப அழற? நான் தான் சொன்னேனே உன்னை தொடும்போது உன் அக்கா ஆதிராவை தான் நினைச்சிட்டு தொடவேன்னு. ஆதிராவை நான் எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னோட கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்தான் அன்விதாவை. ஆதிரா கவுன்சிலிங் ஹால்ல 2 முரடன் கிட்ட மாட்டினப்போ நான் தான் அவளை காப்பாத்தினேன். அப்போ அவ என்ன ஒரு பார்வை பார்த்தா பாரு, அப்பவே நான் அவ காலடியில சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை இறுக அணைச்சான். அவனுடைய கைப்பிடிக்குள்ள இருந்த அன்விதாவுக்கு இது எல்லாமே நான் தான் ஆதிரா இல்ல அப்படின்னு கதறி அழ வேண்டும் போல தோணுச்சு. ஆனா பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சா. மறுபடியும் அவளை நெருங்கினான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுடைய ஆளுமைக்குள்ள அடங்கி போய் தன்னை இழந்தவ இப்போ மறுபடியும் ஆதிரா அப்படிங்கிற பேரை சொல்லி அவகிட்ட வரும்போது புழுவா துடிச்சு போனா. நான் ஆதிரா இல்லன்னு கதறி கதறி அழுதா. நீ அன்விதான்னு எனக்கு நல்லாவே தெரியுமே, ஆனாலும் என்ன இருந்தாலும் ஆதிராவோட உருவத்திலே நீ இருக்கும்போது நான் உன்னை ஆதிரான்னு தானே கூப்பிட முடியும், கொஞ்சம் பொறுத்துக்கோயேன் அப்படின்னு சொன்னான் சைத்தன்யா. இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சவன், நீங்க காதலிச்ச பொண்ணு ஆதிரா இல்ல அன்விதா, அதாவது நான் தான் அப்படிங்கிற உண்மையை சொன்னான். என்ன நீ உளற? தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டியா? நான் காதலிச்சது ஆதிராவை தான், அன்விதாவை இல்ல அப்படின்னா சைத்தன்யா. இல்லவே இல்ல, நீங்க காதலிச்சது என்னதான், இந்த அன்விதாவை தான், ஆதிராவை இல்ல.
நான் தான் உங்களை கவுன்சிலிங் அன்னைக்கு பார்த்தேன். ஆதிரா இல்ல, நான் தான் பார்த்தேன். நான் தான் உங்களை அப்படி பார்த்தேன் அப்படின்னு அழுதுகிட்டே கதிர்னவளை பார்த்துக்கிட்டே இருந்தான் சைத்தன்யா.